இப்பொழுது தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு 24,000க்கு மேல வாக்குகள் செலுத்தி இருக்காங்க. இது என்னுடைய மக்களுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது திமுக காரங்களே என்கிட்ட இப்ப சொல்லி வாழ்த்துனாங்க. போன இடைத்தேர்தலில் நாங்க வாங்கின வாக்குகளை விட இப்பொழுது நாங்க வாங்கின வாக்குகளுக்கும் அது நீங்க நாம் தமிழர் போன இடைத்தேர்தலில் வாங்கின வாக்குகளுக்கு இப்ப வாங்கின வாக்குகளுக்கு 14,000 வாக்குகள் நீங்க தான் அதிகம் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. உண்மையிலுமே இது இந்த மண்ணில் மக்கள் நாம் தமிழர் அரசியல் தேவை அப்படிங்கறத உணர தொடங்கி இருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப நன்றி. இல்ல மக்கள் பெரும்பாலும் விரக்தியில் இருக்காங்க. இதுல போட்ட வாக்குகளே பாத்தீங்க அப்படின்னா கள்ள வாக்குகள், அது மட்டும் இல்லாம காசு கொடுத்து வாங்கின வாக்குகள், மிரட்டி வாங்கின வாக்குகள். நீங்க போய் போடும்பொழுது எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்க மாட்டேன், இப்படி எல்லாம் பல நெருக்கடிக்கு இடையில தான் மக்களை வச்சிருக்காங்க. மக்கள் உண்மையிலுமே தாங்கள் சிந்திச்சு வாக்கு போடக்கூடிய சூழல் இல்ல. அதை தாண்டி நாம் தமிழருக்கு வாக்களித்த வாக்குகள் வேணா சிந்தித்து போட்ட வாக்குகள். இந்த மண்ணுக்கான அரசியல், மண்ணுக்கான தேவை, மக்களுடைய சிக்கலை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கறதுக்கு ஒரு வேட்பாளர் வேணும்னா அது நாம் தமிழர் வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சிந்திச்சு வாக்களித்த வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள். கடந்த ஆண்டுகள்ல ஒரு 10,500 ஓட்டு வாங்கினீங்க. இந்த வருஷம் ஒரு 24க்கு மேல இல்ல. இப்ப என்ன அப்படின்னா நெருக்கடிகளும் சிக்கல்களும் மக்களுக்கு வரும் பொழுது அடுத்ததை தேடுறாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடியது வெறும் வாக்குக்கான அரசியல் அல்ல. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா இயற்கை வளங்கள் காக்கப்படணும், நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், காட்டு வளம். அது மட்டும் இல்லாம இந்த மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும். மண் சார்ந்த தொழில்கள் மண்ணின் மக்களுக்கு தான் கிடைக்கணும். விவசாயம், நெசவு தொழில் காக்கப்படணும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு கிடைக்கணும். மருத்துவம் அனைவருக்கும் சமமா சரியா கிடைக்கணும். ஒரு தனியார் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருத்துவத்தை ஏன் அரசால் கொடுக்க முடியும்? இப்படி எண்ணற்ற கேள்விகளை முன் வச்சு அண்ணன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது அந்த சிக்கல் ஒவ்வொரு சிக்கலையும் அவங்க பார்க்கும்போது இது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, மாற்றி நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்று சொல்லித்தான் நாம் தமிழருக்கு 24,000 பேருக்கு மேல வாக்கு செலுத்தியிருக்காங்க. அது பரவாயில்ல. அது ஒரு 0.5% மட்டும் இருந்திருந்தா கட்டுத்தொகை கிடைச்சிருக்கும். எங்களுக்கு கட்டுத்தொகை கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இவ்வளவு பேர் மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க, புரிதலோட போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அது மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நாங்க தொடர்ந்து வீரியமாக களத்துல செய்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆக்கமா இருக்கு. இப்ப கள்ள ஓட்டு, இந்த ஓட்டு பணம் தாங்க, அது கட்டமா ஏதோ நாம் தமிழர் அடுத்த நடவடிக்கை ஏதோ போறீங்களா? இதுல மக்கள் பார்த்து முடிவு செய்துட்டா இது அடுத்த கட்டத்துக்கு மாறிடும். இப்ப ஒரு நெருக்கடிக்கு இடையிலையும் சில புரிதல் இல்லாத மக்களையும் வைத்துக்கொண்டு வாக்கு செலுத்தாத இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுடைய வாக்குகளையும் போடக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. மீண்டும் கண்டிப்பா நாங்க என்னென்ன சிக்கலை சந்திச்சோமோ அந்த சிக்கலுடைய தீர்வுக்கான வேலைகளை நாங்க களத்துல இப்ப இருந்தே செய்ய தொடங்கிடுவோம். பெரியார் மண்ண நாம் தமிழருடைய பெரியார் நம்மாழ்வார் மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு, தீரன் சின்னமலையனுடைய மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு, காளிங்கராயன் மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு, திருப்பூர் குமரனுடைய மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு, கோவை செழியன் மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற சுப்பராயன் மண் அவர்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னும் எண்ணற்ற இந்த களத்தில் நின்ற போராளிகளுடைய வெற்றிக்கான மண்ணாக நிரூபிக்கப்பட்டிருக்கு நான் பாக்குறேன். தகப்பனார் நம்மாழ்வார் ஐயா என்னங்க, இது தோல்வி அல்ல, வெற்றியா தான் பாக்க. நீங்க இதுவரைக்கும் நடந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கிறோமா, அப்ப இது மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன். மக்கள் கொடுத்த அங்கீகாரமா பாக்குறேன். மக்களுடைய அன்பு வாழ்த்துக்களோட வாக்கையும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. எளிய பிள்ளைகள், கூட்டணி இல்ல, பணபலம் இல்ல, ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரி. இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல் என்று புரிதலோட போட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் வலிமையான வாக்குகள், விலை போகாத வாக்குகள். இந்த வாக்குகள் மீண்டும் அடுத்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும், அதிகமாகும். அது நான் உறுதியா சொல்ல முடியாது. விழுந்த வாக்குகள்ல இருக்கலாம். அதே போல செலுத்தாம இப்போ நாம் தமிழருக்கு போடாம நோட்டாவுக்கு போடனால அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் விழுந்திருக்கு. அது நான் உறுதி சொல்ல முடியாதுங்களா.